வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்விக்கும் சுகாதாரத்துறைக்கும் செலவிடப்படும் பணம் எதிர்கால முதலீடாகும். மஹிந்த சிந்தனையினால் எழுச்சி பெறும் நுவரெலியாவில் வைத்து ஜனாதிபதி தெரிவிப்பு. இன்னல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் உள்ளாகும் பிள்ளைகளுக்கு சிகிச்சை அளிக்க சகல வைத்தியசாலைகளிலும் பிரத்யேக பிரிவு. உலகின் மிக சிக்கனமான சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாடுகள் வரிசையில் இலங்கை முன்னணியில். 6000 கிலோ கழிவு தேயிலை போலீஸ் வலையில். அரசியலை பிறப்புரிமையாக கொண்ட ராகுல் காந்திக்கு இந்திய காங்கிரஸ் கட்சியின் பிரதி தலைவர் பதவி. இனி விரிவான செய்திகள். கல்விக்கும் சுகாதாரத்துறைக்கும் செலவிடப்படும் பணம் எதிர்கால முதலீடாகும். மஹிந்த சிந்தனையினால் எழுச்சி பெறும் நுவரெலியாவில் புதிய வைத்தியசாலை வளவில் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மஹிந்த சிந்தனை கோட்பாட்டுக்கு அமைய மக்களின் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கும் தரமான சுகாதார சேவையை வழங்கவும் அரசாங்கம் பாரிய அளவில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. வரலாற்றில் தற்போதைய அரசாங்கமே சுகாதாரத்துறைக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கியுள்ளது. இத்திட்டத்தை மேலும் வலுவூட்டும் வகையில் நுவரெலியா மாவட்ட மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்கி அதனை மேலும் பரவலாக்கும் வகையில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நுவரெலியா வைத்தியசாலையில் அதிநவீன வசதிகளை ஏற்படுத்தி 6 மாடிகளை கொண்ட கட்டிடத்தின் நிர்மாண பணிகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நுவரெலியா மற்றும் அதனை அண்டிய மாவட்டங்களில் உள்ள 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் இருந்து தமது சுகாதார வசதிகளை பெற்றுக் கொள்கின்றனர். வைத்தியசாலையின் குறைந்த உட்கட்டமைப்பு வசதிகள் காரணமாக சிறந்த சேவையொன்றை மக்களுக்கு வழங்கும் நோக்கில் இதனை அபிவிருத்தி செய்யும் பாரிய பணி ஆரம்பிக்கப்பட்டது. இத்திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அரசாங்கம் 6686 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. 3 ஆண்டுகளுக்குள் இத்திட்டம் பூர்த்தி செய்யப்படும். வைத்தியசாலையின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் இடம்பெற்ற வைபவத்தில் ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில் மிகச்சிறந்த சுகாதார சேவையை நாட்டில் ஏற்படுத்தி தரமான சுகாதார வசதிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடிந்துள்ளதாக தெரிவித்தார். செயலிழந்து காணப்பட்ட தோட்டப்புற வைத்தியசாலைகள் கடந்த 2005ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்டு தோட்டப்புற மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கை மக்கள் மத்தியில் பேதங்கள் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமமான சட்டங்களே உண்டு. இதன் அடிப்படையில் அனைவருக்கும் அனைத்து வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் முன் பேசுவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் பாசம், நேசம், அன்பு எல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம். மலையாக மக்களும் இந்த நாட்டின் உயிர் நாடிதான். இதை யாரும் மறக்க முடியாது. அதுதான் யதார்த்தம். இன்று நாங்கள் புதிய ஆஸ்பத்திரி கட்ட அத்திவாரம் போட்டோம். 600 கட்டில் கொண்ட இந்த ஆஸ்பத்திரியில் எல்லா வசதிகளும் கிடைக்கும். அப்போது உங்கள் எல்லோருக்கும் மருத்துவ வசதி நன்றாக இருக்கும். இந்த ஆஸ்பத்திரி 3 வருஷத்தில் கட்டி முடிப்போம். அப்போது 2 ஆஸ்பத்திரியிலும் 1000 கட்டில் இருக்கும். உங்கள் சுகாதாரம் மிக மிக முக்கியம். எல்லா நாளும் இப்படி இருக்க முடியாது. நீங்களும் முன்னேற வேண்டும். உங்கள் பிள்ளைகள் முன்னேற வேண்டும். அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் எல்லாம் படிக்க வேண்டும். உங்கள் பகுதியில் புதிய பட்டதாரிகள் இன்னும் உருவாக வேண்டும். பிள்ளைகள் தான் உங்கள் செல்வம், எங்கள் செல்வம், நாட்டின் செல்வம். லயன் காமரா யுகம் இனிமேல் வேண்டாம். வீடு வசதி, பாதை வசதி, மின்சார வசதி, கல்வி வசதி, சுகாதார வசதி எல்லாம் செய்துள்ளோம். இன்னும் வசதிகள் வழங்குவோம். இந்த நாட்டில் எல்லாம் மக்களும் சம உரிமையோடு கௌரவத்தோடு வாழ வேண்டும். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே நிதி, ஒரே வசதி. அதுதான் எனது வழி. ஒரே வழி. එකම රටක්, එකම ජනතාවක්,
එකම නීතියක් එකම විදියේ පහසුකම් ඒක තමයි අපේ මාර්ගය ඒකාය ආන මාර්ගය අන්වරහලේ தவறான வழி போ வேண்டாம் பொய் பிரச்சாரம் நம்ப வேண்டாம் நாளை நமது இந்த நாடும் நமதே உங்கள் எல்லோருக்கும் வளமான எதிர்காலம் நிச்சயம் நிச்சயம் நன்றி வணக்கம் அமைச்சர்களான மைத்ரிபால சிறிசேன சிபி ரட்நாயக் நவீன் திசாநாயக் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர். நுவரெலியா நகரை அண்டிய பகுதிகளில் இடம்பெறும் அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி பார்வையிட்டார். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் உள்ள நுவரெலியா நகரின் அழகை சீர்குலைக்கும் குப்பை கூளங்களை அகற்றுவதற்கான முறையான வேலை திட்டங்களை உடன் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளை பணித்தார். சுற்றாடலை பாதுகாத்து செயற்படுவதன் மூலமே அபிவிருத்தியின் உண்மையான பயன்களை எட்ட முடியும் என ஜனாதிபதி நுவரெலியாவில் வைத்து தெரிவித்தார். நுவரெலியா ஹாவாஹிலிய பிரதேசத்தில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய உள்ளூர் விமான நிலையம் தொடர்பான விசேட பேச்சுவார்த்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இயற்கை சூழலை பாதுகாக்கக்கூடியவாறு விமான நிலைய நிர்மாண பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் தேவையை வலியுறுத்திய ஜனாதிபதி நிர்மாண பணிகளை துரித கதியில் பூர்த்தி செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். இவ்விமான நிலையத்தில் 90 மீட்டர் நீளத்தினையும் 45 மீட்டர் அகலத்தினையும் கொண்ட விமான ஓடுபாதை நிர்மாணிக்கப்பட உள்ளது. நவீன தொழில்நுட்ப கருவிகளை கொண்டதாகவும் சீரற்ற காலநிலை நிலவும் சந்தர்ப்பங்களிலும் விமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய இயலுமை கொண்டதாக விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. உத்தேச விமான நிலைய நிர்மாண பணிகள் மேற்கொள்ளும் வளாகத்தினை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பார்வையிட்டார். இச்சந்தர்ப்பத்தில் அங்கு கூடியிருந்த மக்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக உறவாடினார். இந்த விமான நிலைய நிர்மாண பணிகளூடாக பிரதேச மக்களுக்கு பொருளாதார ரீதியில் பாரிய பயன்கள் கிடைக்கும் என்றும் ஜனாதிபதி கூறினார். அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதே நேரம் நுவரெலியா மாவட்ட பட்டதாரிகளின் கலாச்சார விழாவையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கண்டுகளித்தார். நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசு சேவையில் இணைந்து கொண்ட பட்டதாரிகளின் திறமைகளை வெளிக்காட்டும் வைபவம் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மஹிந்த சிந்தனையூடாக பட்டதாரிகளை நாட்டின் அபிவிருத்தி பணிகளில் இணைத்துக் கொண்ட ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதற்கென தயாரிக்கப்பட்ட நினைவு சின்னம் ஒன்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்ட பட்டதாரிகள் இதனை கையளித்தனர். இன்னல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் பிள்ளைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு சகல வசதிகள் வைத்தியசாலைகளிலும் பிரத்யேக பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும். கொழும்பு தேசிய வைத்தியசாலை, ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை ஆகியவற்றில் முதலில் இப்பிரிவை ஏற்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இன்னல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் உட்படும் பிள்ளைகளை வைத்தியசாலைகளில் அனுமதித்ததன் பின்னர் அவர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு முகம் கொடுப்பது தொடர்பாக விசேட கவனம் செலுத்துமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சுகாதார அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அப்பிள்ளைகள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும்போது வருகை தரும் வெளித்தரப்பினரின் தலையீடுகள் காரணமாக அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றனர். விசேட பிரிவு ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உரிய சிகிச்சைகளை வழங்க முடியும். இதற்காக இவ்வாறு பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு பிரத்யேக பிரிவு ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் இது தொடர்பான சுற்று நிரூபத்தை துரிதமாக வெளியிடுமாறும் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன சுகாதார அமைச்சின் செயலாளர்களுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். உலகின் மிக சிக்கனமான சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாடாக இலங்கை கருதப்படுகிறது. உலகின் மிக சிக்கனமான சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய 2 இடங்களாக இலங்கையும் ஸ்பெயினும் காணப்படுகின்றன. சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதற்கான செலவினங்கள் தொடர்பாக சர்வதேச குறிகாட்டிகளுக்கு ஏற்ப இவ்விடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பொருட்களையும் சலுகை விலையில் கொள்வனவு செய்வதற்கு இங்கு வசதிகள் காணப்படுகின்றன. குறைந்த செலவில் கூடிய வசதிகளையும் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையின் அபிவிருத்தி புரட்சிக்கு ஜப்பான் அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும். இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஜப்பான் பூர்ண ஆதரவை வழங்கும் என அந்நாடு தெரிவித்துள்ளது. ஜப்பான் வெளியுறவு அமைச்சின் ராஜாங்க உதவி திட்டமிடல் பிரிவு பணிப்பாளர் சுச்சி டொகுட அமைச்சர் பெசில் ராஜபக்சவை சந்தித்த போதே இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இலங்கைக்கு ஜப்பான் அரசாங்கம் வழங்க உள்ள உதவிகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டன.
வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் சகல பிரதேசங்களையும் உள்ளடக்கும் வகையில் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக அமைச்சர் ஜப்பான் பிரதிநிதிகளை அறிவுறுத்தினார். வளர்ப்பு மீன் இனங்களுக்கு உலக சந்தையில் கூடிய கேள்வி நிலவுவதாகவும் இம்மீன் இனங்களை ஏற்றுமதி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் நொபிஹிட்டோ ஹோபோ, ஜப்பானிய தூதரக பொருளாதார ஒருங்கிணைப்பு பிரிவின் தலைவி சுகுரு மிட்டோயா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். 6000 கிலோ கழிவு தேயிலை கைப்பற்றப்பட்டது. வத்தலை பகுதியில் களஞ்சியம் ஒன்றில் இருந்த போதே இவை கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பிரசாந்த் ஜெயக்கொடி தெரிவித்தார். இன்று காலை போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது வத்தலை பகுதியில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த 6000 கிலோ கழிவு தேயிலை கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். පොලිස් ස්ථානයේ බාරේ ඉන්නවා උන්ට විරුද්ධව අධිකරණ ක්‍රියාමාර්ග ගැනීම සඳහා අවශ්‍ය පියවර ගනිමින් තිබෙනවා. பிரித்தானியாவில் ஏலத்திற்கு விடப்பட உள்ள சந்திர வட்டக்கல் ஒரு மாதிரி கல்லாக இருக்கலாம். 1950ஆம் ஆண்டுக்கு பின்னர் அனுராதபுரம் ராசதானிக்கு சொந்தமான எந்த ஒரு சந்திர வட்டக்கல்லும் காணாமல் போகவில்லை. அனுராதபுர கால சந்திர வட்டக்கல் ஒன்று லண்டன் நகரில் ஏலத்தில் விடப்பட உள்ளதாக பிரிட்டிஷ் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகள் தொடர்பாக தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கலாநிதி செனட் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். பிரித்தானியாவில் ஏலத்துக்கு விடப்பட உள்ளதாக கூறப்படும் சந்திரவட்டக்கல் தொடர்பாக எமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இது ஒரு மாதிரி சந்திரவட்டக்கல்லாக இருக்கலாம் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. 1950ஆம் ஆண்டுக்கு பின்னர் அனுராதபுர ராஜதானிக்கு சொந்தமான எந்த ஒரு சந்திரவட்டக்கல்லும் காணாமல் போகவில்லை. அவ்வாறு காணாமல் போனதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனினும் லண்டனில் ஏலத்துக்கு இவ்வாறான சந்திரவட்டக்கல் ஒன்று விடப்பட உள்ளது என்பது குறித்த தகவல்கள் பிரிட்டிஷ் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இது குறித்து எமக்கு சந்தேகம் நிலவுகின்றது. எனினும் ஏலத்தில் விடப்பட உள்ளதாக கூறப்படும் சந்திர வட்டக்கல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு பிரிட்டிஷ் தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பாக நாம் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருந்து வருகின்றோம். இது குறித்து அங்குள்ள எமது உயர்ஸ்தானிகளூடாக தேவையான தகவல்களை திரட்டுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளோம். இது ஒரு தொல்பொருளாக இருக்க முடியாது. இது குறித்து நாம் விசாரணைகளை நடத்தி வருகின்றோம். இது ஒரு மாதிரியாகவே இருக்கலாம். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. வறுமையற்ற இலங்கையை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளிலான விசேட வைபவம் ஒன்று மத்துகம கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மத்துகம தொடங்குட பிரதேச செயலகங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இவ்வேலை திட்டம் அமைச்சர் குமார வேல்கம தலைமையில் இடம்பெற்றது. 2ஆம் நிலை பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் பல்லம நந்திமித்ர மகாவித்யாலயத்தின் ஆரம்ப பிரிவு பிரத்யேக இடம் ஒன்றில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கும் வைபவமும் மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நிகழ்வும் அமைச்சர் பிரியங்கர் ஜாரட்ன தலைமையில் இடம்பெற்றது. ஹேட்டன் காமினிபுர கோவில் வீதி புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அமைச்சர் சி பி ரட்நாயக் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதற்கென 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தெஹியோவிட்ட பிரதேச செயலக பிரிவில் உள்ள 50 குடும்பங்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட்டன. பிரதி அமைச்சர் HR மித்ரபால தலைமையில் தெஹியோவிட்ட பிரதேச செயலகத்தில் வைபவம் இடம்பெற்றது. சுய தொழில் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. 10 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட வெள்ளவத்தை ரொக்சி வீதி சிறுவர் பூங்கா என்பன நேற்று திறந்து வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால, மேல் மாகாண சபை உறுப்பினர் மஹிந்த குருவிட்டகி ஆகியோர் வைபவத்தில் கலந்து கொண்டனர். எரிபொருள் சக்தி வளம் மற்றும் மாற்று எரிபொருள் தொடர்பாக மத்திய மாகாண பாடசாலை மாணவர்களுக்கிடையே நடத்தப்பட்ட கட்டுரை, சித்திரம், சுவரொட்டி, சிறுகதை போட்டிகளில் கலந்து கொண்ட ஹேட்டன் ஹைலண்ட் கல்லூரியின் 21 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் கண்காட்சி ஒன்று அண்மையில் இடம்பெற்றது. மத்திய மாகாண ஆளுநர் கிரிகொப்பெகடுவ இதனை ஆரம்பித்து வைத்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசாங்கம் ஆரம்பித்துள்ள பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தனியார் துறையினரும் பங்களிப்பு செய்துள்ளனர். வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம் அபிவிருத்தி திட்டங்களுக்கு இணைவாக தனியார் துறையின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பிரபலியம் பெற்ற மோட்டார் வாகனம் மற்றும் கனரக வாகனங்களின் உதிரிப்பாக விற்பனை நிலையம் ஒன்று கல்குளம் நகரில் திறந்து வைக்கப்பட்டது. சபரகம மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத், வடமத்திய மாகாண முதலமைச்சர் SM ரஞ்சித் சமரகோன், பிரதி அமைச்சர் SM சந்திரசேன உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்.
செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.